குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாட்டின் 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்துக்கு அதிக வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். சொல்லுங்க, நாடாளுமன்றத்தில் பதிவான வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு விட்டதா? தற்போது வரை வேட்பாளர்கள் பெற்றுள்ள வாக்குகள் விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறதா? சலீம், முழுதாக எண்ணி முடிக்கப்படவில்லை. அந்த எண்ணும் முறை எப்படி அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தில் முதல்ல நாடாளுமன்ற எம்பிக்கள் போட்ட ஓட்டுக்களை எண்ணி முடித்து விட்டார்கள். முதல் பிரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. லோக்சபா, ராஜ்யசபா 2 எம்பிக்கள் போட்ட ஓட்டுகளையும் எண்ணி முடித்தாகி விட்டது. மாநிலங்களிலிருந்து ஓட்டுப்பெட்டி வந்திருக்கின்றது. அந்த ஓட்டுப்பெட்டியும் பிரித்து எண்ணும் நடவடிக்கை ஆரம்பித்து விட்டது. எத்தனை மாநிலங்கள் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 4 மாநிலங்கள் எண்ணி முடிக்கப்பட்டு விட்டன. அதை எப்படி என்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்தியாவில் ஒட்டுமொத்தமா 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. 7 யூனியன் பிரதேசத்தில் 2க்கு சட்டசபை அந்தஸ்து இருக்கிறது. ஆக 29 மாநிலங்கள் பிளஸ் 2 யூனியன் பிரதேசங்கள் சட்டசபை அந்தஸ்து உள்ளவை. மொத்தம் 31 இடத்திலிருந்து வாக்குப்பெட்டிகள் நாடாளுமன்றத்திற்கு வந்துவிட்டது. பிரித்து எண்ணும் பணியும் ஆரம்பித்து விட்டது. மாநிலங்களுக்கு எப்படி உரிமை கொடுத்து என்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆங்கிலத்தில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் என்று அழைப்பார்கள். ABCD என்று. உதாரணத்துக்கு ஏவில் ஆரம்பிக்கும் மாநிலமானது ஆந்திரா, அசாம், அருணாச்சல் பிரதேசம். அதன் பிறகு பிக்கு வருவாங்க. பி என்றால் பீகார் மாநிலமும் எண்ணி முடித்தாகிவிட்டது. அப்படியே CD என்று வருவார்கள். தமிழகம் கடைசியாக வரும். இப்படி இருக்கும் பொழுது எத்தனை மாநிலங்கள் எண்ணி முடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 மாநில வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டாகிவிட்டன. மொத்த வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எதிர்பார்த்தவாறே காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளரை காட்டிலும் பாஜக கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் 3 மடங்கு அதிகம் வாக்குகளை பெற்றுள்ளார். அதாவது நாடாளுமன்றம் மொத்த எம்பிக்களின் வாக்குகளும் சரி எண்ணி முடிச்சாச்சு. 4 மாநில வாக்குகள் எண்ணி முடிச்சாச்சு. மொத்தத்தில் பாஜகவுடைய வேட்பாளர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 60,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளுடன் முன்னணியில் இருக்கிறார். காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் மீரா குமார் அவர்கள் சுமார் 22,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் தான் முன்னணியில் இருக்கிறார். 3 மடங்கு அதிகம் வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது எதிர்பார்த்த ஒன்றே. காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவின் கூட்டணி கட்சிகளில் இல்லாத கட்சிகள் கூட ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போறோம், ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மொத்தத்தில் 60% மேல பாஜக பலமாக இருக்கிறது. எஞ்சியதுதான் காங்கிரஸ் என்பதால் நிச்சயமாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களே வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அதே போல வாக்கு எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பாஜகவுடைய ஜனாதிபதி வேட்பாளர் 3 மடங்கு வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சலீம், தமிழகத்தில் பதிவான வாக்குகள் எப்போது எண்ணப்பட இருக்கின்றன? அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் முடிவுகளை எப்போது அறிவிக்க இருக்கிறது? தமிழக ஓட்டுகள் சுமார் 3 மணி அளவில் தமிழகத்திலிருந்து வாக்குப்பெட்டி வந்திருக்கிறது. அந்த வாக்குப்பெட்டியை பிரித்து ஓட்டுகள் எண்ணப்படும். தமிழகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கலாம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டீயில் வருவதால் இங்கிலீஷ்ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ABCDEF இப்படி ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏவில் முடிந்த மாநிலங்கள் முடிந்து விட்டன. ஆந்திரா, அருணாச்சல் பிரதேஷ், அசாம் முடிச்சாச்சு. பீகார் முடிச்சாச்சு. CD அப்படி வந்துட்டே இருப்பாங்க. சத்தீஸ்கர், டெல்லி இதெல்லாம் தாண்டி டி வரும்பொழுது தமிழகத்தின் வாக்கு சுமார் 3 மணி அளவில் பிரித்து எண்ணுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து சுமார் 5 மணிக்கு தெரிய வரும் இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதி யார் என்று.